நெருப்பாக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எங்கள் அழைப்பை ஏற்று, குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி லோகு அவர்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் பேய் செடியை, டெவில்ஸ் ட்ரீ என்று வெளிநாடுகள் அழைக்கப்படும் இந்த பூத செடியை அகற்றுவதுதான் தமிழ்நாட்டினுடைய விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் என்று 11 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கை விசாரித்த அதனுடைய மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்து நீதியரசர் செல்வம், நீதியரசர் பாரதிதாசன் அவர்களுடைய அமர்வு இந்த வேலிக்கருவேலை விவசாயத்தை அழித்துவிடும், சுற்றுச்சூழலை அழித்துவிடும், பூமிக்கு அடியிலே இருக்கிற நிலத்தடி நீரை அப்படியா உறிஞ்சிக் கொள்ளும், காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிராணவாயை உள்ளே இழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயை வெளியிடுகிறது. இந்த வேலிக்காத்தார் எனப்படும் இந்த சீமக்கருவேல மரங்களில் பறவைகள் ஒருபோதும் கூடு கட்டாது. கூடு கட்டினால்தானே முட்டை பொறிக்க முடியும், முட்டை வைக்க முடியும், பிறகு முட்டையிலிருந்து குஞ்சு வர முடியும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆடு மாடுகள் இதன் நிழலில் வந்து தங்காது. அப்படி தங்கினால் அது பசுமாடாக இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, சேர பிடிக்காது. இதை அறியாமை காரணமாக 60லே கொண்டு வந்து விமானத்தில் நைஜீரியாவிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவிலிருந்தும் கொண்டு வந்து விமானத்திலிருந்து இந்த விதைகளை தூவிவிட்டார்கள். அது 50 அடி 100 அடிக்கு கூட வேர் உள்ள போகும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, மழையே 5 வருஷம் இல்லைனாலும் பச்சையா தான் இருக்கும். அவ்வளவு தண்ணீர் அது உறிஞ்சிக்கிடுது. கேரளாவில் ஒரு வேலிக்கருவேல மரத்தை பார்க்க முடியாது. அது முளைக்கும் போதே கிள்ளி எறிஞ்சிருவாங்க, வேரோடு பிடுங்கணும். இப்ப இதை வெட்டோம்னா 15வது நாள் துளுத்துரும். அதுக்காகத்தான் லோகு இந்த ஜேசிபி வரிசை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. தூரோடு எடுக்கணும். தமிழ்நாட்டை மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமக்கருவேல வேலிக்காத்தான் இந்த பிசாசு மரங்களை அகற்றுவதற்கு நீங்களே அந்த வேலை செய்யலாமே. ஜட்ஜு கோர்ட்டில் கேட்டார். அதுபடியே நான் என் தோழர்களை அழைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று இதை அகற்றுகிற வேலையிலே ஈடுபட்டேன். சென்னை ஐடிஐ அறிவுக்கு பொருந்தாத ஒரு வாதத்தை ஹைகோர்ட்ல வச்சு, எங்க ஐடிஐ ஏரியாவில் நிறைய மான்கள் இருக்கு, இந்த வேலிக்கருவேல இருந்தா தான் அதை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்று அறிவுக்கு பொருத்தாத அறிவீனமான வாதங்களை வச்சு ஸ்டே கொடுத்தான். அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் ஆர்டர் படி ஒவ்வொரு சனி ஞாயிறும் நீதிபதிகள் வந்து கண்காணித்தார்கள். மேஜிஸ்ட்ரேட்டு, செஷன்ஸ் ஜட்ஜு, அடிஷனல் ஜட்ஜு எல்லாம். கிட்டத்தட்ட 900 வழக்கறிஞர்கள் பல இடங்களில் இதில் ஈடுபட்டார்கள். அதே வேகத்தில் நடந்திருந்தால் இதுக்கு ஓரளவு அளித்திருக்க முடியும். அதற்கு பிறகு வழக்கு தொடர்ந்து நடந்தது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, நீதியரசர் சுரேஷ்குமார் பெஞ்சில் நானும் போய் ஆஜரானேன். அவங்க ஒரு ஆர்டர் போட்டு ஒரு 30 கமாண்ட்ஸ், கட்டளைகள் தமிழ்நாடு அரசுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முழுவீச்சில் இந்த பணியிலே இறங்க வேண்டும். கலெக்டர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை வேலை வாங்குவதற்கு ஈடுபட வேண்டும். விவசாயிகள்
தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த வேலையிலே ஈடுபட வேண்டும் என்று இப்ப லாட்டஸ்ட் ஆர்டர். நான் அந்த கோர்ட்டுக்கு நானும் போயிருந்தேன். அரசாங்கம் இதை சாதாரண விஷயமா நினைக்கக்கூடாது. தண்ணீர் உறிஞ்சிட்டு பூரா வெட்ட வெளியில இந்த வேலிக்கிறதா எங்க வாத்தாலும் இருக்கு, வேற மரங்களே கிடையாது. கருவேல மரம் என்பது வேறு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மரம் மேடி கலப்பை செய்ய பயன்படும், விட்டத்துக்கு கம்புகள் வைக்க பயன்படும், ஆளும் வேரும் பல்லுக்கு உறுதி, பல் தைக்கலாம். அது கருவேலம், ரெண்டையும் குழப்பி விடக்கூடாது. இது பாய்சனஸ் வேலம், ப்ரொபோசிஸ் யூலிஃப்ளோரான்னு இங்கிலீஷில் சொல்றான். இதை அகற்றுகிற பணியில் இதை வெட்டுறதுனால ஒரு ஓட்டாக கிடைக்குமா? கிடைக்காது. ஓட்டுக்காக இயங்குகிற கட்சி அல்ல மதிமுக, நாட்டுக்காக இருக்கிற கட்சி மதிமுக. இத ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள அடைச்சிருவேன்னு ஒரு முட்டா பையன் சொல்லியிருக்கான். அந்த முட்டாளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற கூட்டமே போதும் அவன் அரங்கத்தை ஏற்பாட்ட. நீ இருந்த அறை உள்ள மொத்த அறைகள் இருக்க திகார் ஜெயில், அத்தனை அறைகளை தாண்டியும் அது மாதிரி 10 மடங்குக்கு எங்க ஆள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்கிட்ட தோழர்கள் இருக்காங்க. எனவே மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது மதிமுக மட்டும்தான். வரிசையா பட்டியலிட்டா நான் பட்டியலிட்டு போவேன், டிவியில் யாரும் சொல்லவே மாட்டாங்க. விவாதங்கள் நடக்கு, சாயங்காலம் அரட்டை கச்சேரி, அதில் என்ன ஏதாவது 4 வார்த்தை குறைச்சி பேசணும். வெண்ணிக்குயிக் முல்லைப்பெரியார் அணையை பாதுகாத்தது யார்? மதிமுக. நெய்வேலி முன்பே வடநாட்டு முதலாளிகளிடம் போகவிடாமல் தடுத்து எடுத்த முடிவை வாஜ்பாயிடம் மாற்ற வைத்தது மதிமுக. நியூட்ரினோ நாசகார திட்டத்தை நரேந்திர மோடி என் கனவு திட்டம் சொன்னதை 11 வருஷமா ஸ்டே வாங்கி நானே வாதாடினேன் ஹைகோர்ட்ல, அதை நிறுத்தி வச்சிருக்கிறேன். நிறுத்தப்பட்டு விட்டது, தடை செய்ய. கிட்டத்தட்ட 500 கோடி கட்டணம் கட்டிட்டான். ஆனா 11 வருஷமா மேற்கொண்டு எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்து வச்சிருக்கேன். கோர்ட்டை வாதாடி தடுத்து வச்சிருக்கிறேன். உண்ணாவிரதம் மக்களை திரட்டி இருக்கிறேன். இந்த பணிகளை எந்த கட்சி செய்தது? சாயங்கால வாத வேலைக்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுடைய மேதாவித்தனத்துக்கு ரொம்ப பாராட்டுக்கள், நன்றி. ஏதாவது சொல்லி என்னை கொச்சப்படுத்த, ஏளனப்படுத்த ஆவேசமா பேசுவாரு, உணர்ச்சிகரமா பேசுவாரு. அதுக்கு 1008 விளக்கம் கொடுக்குறீங்களே. இந்த வேலைகளை எல்லாம் ஒரு கட்சி செஞ்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க வேறு. ஆகவே அதில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். இப்போ வெயில் நல்லா மாதிரி அடிக்குது, இந்த வெயிலில் போய் வேலை செய்ய போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவை ஊக்குவிப்பதற்கு நானும் மறுமலர்ச்சி திமுகவினுடைய கண்மணிகளும் நாட்டை காக்க, தமிழ்நாட்டின் விவசாயத்தை காக்க, தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்த விஷ விருட்சமாகிய வேலிக்காத்தான் மரங்களையும் செடிகளையும் அகற்றுகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இன்று இந்த மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட லோக் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். நிறைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. இது அரசியல் சம்பந்தமா ஒன்றுமே நீங்க சொல்லலையே. நீங்க சொன்னது எதையும் ஒரு வரி கூட டிவியில போட முடியாதே. தோழர் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசி பிரயோஜனம் இல்லை. உங்களை எப்ப கேள்வி கேட்க சொல்றாரோ அப்ப கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். டோன்ட் ரஷ் அப், டோன்ட் ஹரி, ப்ளீஸ் வெயிட். அரசியல் ரீதியா ஒண்ணு சொல்றேன். இந்த எம்எல்ஏக்கள்லாம் அதிமுகவில் ராஜினாமா செய்யறாங்களே, இதை கடுமையாக திமுக விமர்சிக்குது. அந்த தலைவர்கள், பெரும் தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார்.
ஒரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வச்சு அதே தொகுதியில இன்னொரு கட்சி, ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி, அவங்க வேட்பாளர் ஆக்கி நிப்பாட்டுறது. இப்ப இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணவங்க எல்லாம் தாவேகா ஆதரவோட நாளைக்கு ஏதோ ஒரு சின்னத்துல அவங்க போட்டியிடலாம். இது குதிரை பேரம். இது தினம் டிவியில எல்லாம் பேப்பரையும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. நீங்க மனசு வச்சு இப்ப நான் சொல்ற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க போட முடியுதான்னு பார்ப்போம். உங்க டிவியில போடுறீங்களான்னு பார்ப்போம். முதல்ல இந்த வேலையை ஆரம்பிச்சதே திமுக தானே. கம்பன் தொகுதியில மதிமுக ஜெயிச்சிருந்தது பம்பர சின்னத்துல. அந்த எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சு யார்? திமுக ராஜினாமா பண்ண வச்சு. பேரே சொல்றேன், கம்பம் ராமகிருஷ்ணன். நான் தெருவா போய் ஓட்டு கட்டி எம்எல்ஏ ஆக்கி வச்சேன். ராஜினாமா செய்ய சொல்லி திமுகவில் சேர்த்து திமுக சின்னத்தில் போட்டியிட வச்சு எம்எல்ஏ ஆக்கி இந்த பாதைக்கு முதல்ல இந்த வேலையை அச்சரம் போட்டதே, அகரம் எழுதியது திமுக தானே. கம்பம் ராமகிருஷ்ணன் எங்க எம்எல்ஏவை நீங்க கைப்பற்றி அதுக்கு என்ன கொடுத்து கைப்பற்ற தெரியாது. ராஜினாமா செஞ்ச பிறகு உங்க கட்சியில சேர்த்து திமுகவில் உங்க கட்சி எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குறீங்கல்ல. இன்னொருவர் அனிதா ராசனா திருச்செந்தூர் தொகுதியில அவரை எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வந்துச்சு அதிமுகவில். திமுகவில் சேர்த்து ராஜினாமா செய்த இடத்திலேயே திமுக சின்னத்தில் போட்டியிட வச்சீங்கள. அது என்ன பேரும்? பெருச்சாளி பேரமா? குதிரை பேரம். குதிரை நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், போருக்கு போறதுக்கு சிப்பாய்களுக்கு பயன்படும். பெருச்சாளி தான் வீட்டுக்குள்ள வந்து தோண்டிக்கிட்டு இருக்கும். நீங்க செஞ்ச வேலை பெருச்சாளி பேரமான்னு கேட்கிறேன். இந்த ஒரு கேள்விக்கு திமுக பதில் சொல்லட்டும். இந்த வேலையை முதல்ல தொடங்கி வச்சு ஒரு கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில சேர்த்து அதே தொகுதியை திரும்ப அவங்க சின்னத்தை நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிற இந்த பேரத்தை தொடங்கினது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதே கிடையாது, சொல்றதுக்குரிய தகுதியே கிடையாது. இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது திரும்ப தாவேகா வேட்பாளரா நிறுத்த போறாங்க. அவன் நீங்க தான் ஒரு பாதையை காட்டினீங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவில் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சா உங்களுக்கு என்ன? அது என்ன தப்பு இருக்கு? இல்ல தேர்தல் முடிஞ்ச உடனே ராஜினாமா பண்ணக்கூடாது. பெரிய அறிவாளிகளுடைய கூற்று. எப்ப ராஜினாமா பண்ணா என்னையா? அந்த கட்சி விட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்கள கட்சியில சேர்த்து இவங்க கட்சி சின்னத்தில் நிக்க வச்சது திமுக தானே தமிழ்நாட்டிலே முதல்ல. இப்ப போய் நீங்க தாவேகாவை அட்டாக் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தாவேகா சரியா சூடா கொடுக்குறாங்க. இப்ப என் மேல கடைகள் ரொம்ப பாயுது. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடைகள் அம்புகள்லாம் பாஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ ஒரு 5 நாள் 6 நாளா ஒரே அர்ச்சனை. நமக்கு நல்ல அர்ச்சனை நடக்குது. அர்ச்சனை செய்ய 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 கோயிலில் சாமி பக்தன் அர்ச்சனை பண்ண பிறகு அவனுக்கு ஒரு வாழ்வு வரும்னு இருப்பாங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ண எங்களுக்கு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒதுங்கி இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. ஒரு 7-8 வருஷமா ஒதுங்கி இருந்தவங்களாம் இப்போ வந்துட்டாங்க. நாட்டுக்காக தானே மதிமுக பாடுபடுது. வைகோ நியாயமா பாடுபடுறாரா? நம்ம எதுவுமே ஒதுங்கி இருக்கக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் இயக்கத்தில் சற்று சோர்வுற்று ஒதுங்கி இருந்தவர்கள் திரும்ப எங்களுக்கு இயக்கத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்க பொதுக்குழு 1400 பேர் கலந்துக்கிட்டாங்க. திமுக கூட்டணியை விட்டு விலகுகிறோம் என்கிற தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது விஜயஸ்ரீ மால் கட்டிடமே அதிர்ற அளவுக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தார். இதுதான் எம்டிஎம்கே. நாங்க வலுவா இருக்கிறது மட்டும் இன்னும் வளருவோம், இன்னும் வேகமாக வளருவோம். தாவேகாவோடு தோழமை கொண்டிருக்கிறோம், கூட்டணி அமைத்திருக்கிறோம். தாவேகாவினுடைய முதலமைச்சர் இருக்காரே ஜோசப் விஜய்,
அவர் இந்த 5 வருஷத்துக்கு அவர் தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக இருப்பார். அடுத்த 5 வருஷத்துக்கும் விஜய் தான் முதலமைச்சராக வருவார்.